இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் பூரி ஜெகநாத் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற டபுள் ஐ ஸ்மார்ட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, வில்லனான சஞ்சய் தத் மாஃபியா உலகத்தில் ஒரு பெரும் புள்ளியாக இருக்கார். கொலை, கொள்ளை, போதைப்பொருள் என அனைத்து தீய செயலும் ஈடுபட்டு வராரு. இவரை உலகின் மிகப்பெரிய பயங்கரவாதி என உலகத்தில் உள்ள அனைத்து போலீஸும் இவரை தேடி வராங்க. ஆனால் இவருக்கு மூளையில் கட்டியிருப்பதால் மருத்துவர்கள் இவர் இன்னும் 3 மாதங்கள் மட்டுமே உயிர் வாழ முடியும் என சொல்கிறாங்க. இதனால் நெடுநாள் வாழ வேண்டும் என ஆசையுடன் உயிர் பிழைப்பதற்கு கதாநாயகனின் மூளையுடன் டைமண்ட் டிரான்ஸ்ஃபர் செய்தால் நினைத்த காலம் நடக்கும், அவரது உடலில் நீண்ட காலம் வாழலாம் என ஒரு விஞ்ஞானி சொல்கிறார். சொன்னது போல ராம் பொதினேனி மூளையில் டைமண்ட் டிரான்ஸ்ஃபர் செய்கிறாங்க. அதற்கடுத்து என்ன ஆனது? சஞ்சய் தத் நினைத்த காரியம் நடந்ததா? ராம் பொதினேனி இதனால் எவ்வாறு பாதிக்கப்பட்டார்? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. நாயகனான ராம் பொதினேனி துருதுருவான அராத்தாலாம் நடிச்சிருக்காரு. சஞ்சய் தத் வில்லத்தனத்தில் மிரட்டு இருக்கிறான்னு சொல்லலாம். நாயகியான காவ்யா தாபர் பொம்மை போல கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். மனுஷர் விமான இசையில் அமைந்துள்ள பாடல்கள் கேட்கும் ரகமாக இருக்குது. பின்னணி இசை படத்திற்கு கூடுதல் பலன்னு சொல்லலாம். சாம்கே நாயுடு ஒளிப்பதிவு பட ஓட்டத்திற்கு பெரும் உதவியாக இருக்குன்னு சொல்லலாம். ஐஸ்மார்ட் சங்கர் படத்தை தொடர்ச்சியாகவே படத்தையும் இயக்கியிருக்காரு இயக்குனர் பூரி ஜெகநாத். படத்தின் திரைக்கதையில் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம் தோணுது. நகைச்சுவை நடிகர் அலியின் கதாபாத்திரத்தை வீணடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம்.